ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 5.5ல் ரோமன் லெட்டர் 2 பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு பின்வரும் சாய் சதுரங்கள் வரைந்து அவற்றின் பரப்பளவுகளை காண்க. அதாவது சாய் சதுரம் வரைந்து அதோட பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். FACE FA is equal to 6 சென்டிமீட்டர் மற்றும் FC is equal to 8 சென்டிமீட்டர். இங்க அளவு தந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம சாய் சதுரம் வரையணும். சரிங்களா? தீர்வு ஃபர்ஸ்ட் தரவு எழுதிக்கோங்க. தரவுனா தந்திருக்க அளவு அப்படியே எழுதிருங்க. இனிமே உண்மை படம் வரையணும்னா உதவி படம் வரையணும். சரிங்களா? கண்டிப்பா உதவி படம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உதவி படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது. நீங்களாவே ஒரு அளவு எடுத்து உதவி படம் வரையணும். ஆனா சாய் சதுரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சாய் சதுரம்னா சதுரத்தை மாதிரி தான், ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி சரிஞ்சு இருக்கும். நெக்ஸ்ட் சதுரத்துக்கு 4 பக்கம் சமமா இருக்கும். அதே மாதிரி சாய் சதுரத்துக்கும் 4 பக்கம் என்னது சமம். சதுரத்துக்கு 2 மூலை விட்டமும் சமமா இருக்கும். ஆனா சாய் சதுரத்துக்கு 2 மூலை விட்டமும் சமமா இருக்காது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, இங்க அளவை குறிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாய் சதுரத்தோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேஸ். அப்ப எஃப் நீங்க இங்க எழுதிக்கணும். எஃப் நெக்ஸ்ட் ஏ அப்புறம் CE. ஓகே, இந்த மாதிரி நேம் கொடுத்துருங்க. இனி FA is equal to 6 சென்டிமீட்டர். FA அப்ப இதுதான் நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர். நான் என்ன சொல்லி தந்திருக்கேன்? சாய் சதுரத்துக்கு எல்லா பக்கமும் சமம். அப்போ ஒரு பக்கத்தோட அளவு கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் என்னது எல்லா பக்கத்தோட அளவு. இது 6 சென்டிமீட்டர்னா இதுவுமே என்னது 6 சென்டிமீட்டர் தான். அப்புறம் இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவுமே நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை எழுதிருங்க. இனி FC is equal to 8 சென்டிமீட்டர். FC. ஓகே, முதல்ல இதை நம்ம இணைச்சு ஒரு கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, வரைஞ்சிட்டேன். இதில் இப்போ அளவை எழுதிக்கலாம். 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர். இங்கே மூலை விட்டம் சமமாக இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எப்போ மாதிரி முதல்ல அடிப்பக்கத்தை நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். அடிப்பக்கத்தோட அளவு 6 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இங்கே 0ல் ஒரு புள்ளி வச்சுருங்க. அப்புறம் 6ல் ஒரு புள்ளி வைங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். நேம் எழுதிக்கலாம். FA. அப்போ இது F, இது A. இது நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர். அதையும் எழுதிருங்க. இதெல்லாம் மறக்கக்கூடாது, உடனே எழுதிடணும். பரவ எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஓகேங்களா? இனி பாருங்க, இங்க நம்மளுக்கு 2 முக்கோணம் இருக்கு. அதுலயும் அடிப்பக்கம் வரக்கூடிய முக்கோணம்னா இந்த முக்கோணம். இந்த முக்கோணத்தோட 3 பக்கங்களோட அளவையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? அப்போ AC என்னது 6 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை கரெக்டா 0ல் வைங்க. சரிங்களா? இனி பென்சிலோட முனையை கரெக்டா 6ல் வைக்கணும். நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ புள்ளி ஏல வச்சு ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். ஓகே, அடுத்த FC இது என்னது 8 சென்டிமீட்டர். எடுக்கலாமா? காம்பஸோட முனையை 0ல் வைங்க, பென்சிலோடைய முனையை 8ல் வைங்க. ஓகே, இப்போ F புள்ளியில் வச்சு ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அதுவும் இந்த வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி. இப்போ பாருங்க, இப்போ இந்த 2 வில்லுமே வெட்டக்கூடிய இந்த புள்ளி தான் என்னது C புள்ளி. அப்போ C எழுதிடலாம். இப்போ இந்த C புள்ளியையும் A புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். அப்புறம் F புள்ளியையும் C புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா இந்த முக்கோணத்தை நம்ம வரைஞ்சிருவோம். சரிங்களா? இனி அளவு எழுதிக்கலாம். 6 சென்டிமீட்டர். அப்புறம் இது என்னன்னா 8 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு C புள்ளி தெரியும். C புள்ளியில இருந்து 6 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதே மாதிரி F புள்ளியில இருந்து 6 சென்டிமீட்டர் அளவெடுத்து இன்னொரு வில் வெட்டிக்க போறோம். இந்த 2 வில்லுமே வெட்டக்கூடிய அந்த புள்ளி தான் என்னது E. ஓகே, அதை வரைஞ்சிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை 0ல் வைங்க, பென்சிலோட முனையை 6ல் வைங்க. சரிங்களா? ஓகே, கரெக்டா இருக்கு. இப்போ C புள்ளியில காம்பஸோட முனையை வைங்க, வச்சுக்கிட்டு ஒரு வில்லு. அதே மாதிரி அளவை மாத்தாம, இதுவுமே என்னது 6 சென்டிமீட்டர் தானே, அளவை மாத்தாம F புள்ளியில வச்சு இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த 2 வில்லுமே வெட்டக்கூடிய அந்த புள்ளி தான் என்னது E. ஓகே, இப்ப இந்த E புள்ளியையும் F புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி E புள்ளியையும் C புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாய் சதுரம் கிடைச்சிடும். ஓகே, வரைஞ்சிட்டோம். அளவு எழுதிக்கலாம். இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு சாய் சதுரம் வரைஞ்சிட்டோம். இனி இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இனிமேல் பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். எழுதிட்டேன். சாய் சதுரத்தின் பரப்பளவு is equal to அரை இன்டூ D1 இன்டூ D2 சதுர அலகு. சரிங்களா? இப்போ மதிப்பை பிரதியிடலாம். அரையை அப்படியே எழுதிருங்க. சரிங்களா? இன்டூ D1 மூலை விட்டம், நம்மளுக்கு தந்திருக்க மூலை விட்டத்தை எழுதிக்கலாம். 8 சென்டிமீட்டர். அப்போ 8 இன்டூ இனி D2. அப்போ ஏயையும் ஏயும் இணைத்தோன்னா இன்னொரு மூலை விட்டம் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ அதை இணைச்சிடலாம். ஓகே, கோடு வரைஞ்சிடலாம். இப்போ இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டாக எனக்கு 9 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் 9.
ஓகே, கேன்சல் பண்ணலாமா? ஓ 2 2 நான் 2 8. அப்போ பாக்கி என்னது இருக்குது? 1 4 பேருக்குன்னா 4 இன்டூ 9. கீழே எதுவுமே இருக்காது. ஓகே, 4 9 36. 36. அடுத்த சதுர அலகு. அலகு நம்மளுக்கு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். வரைமுறை ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒரு ரீட் மட்டும் பண்ணுறேன். படி 1, FA = 6 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். படி 2, F மற்றும் Aஐ மையங்களாக கொண்டு முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட விற்கள் வரைந்தேன். அவை Cயில் வெட்டும். நெக்ஸ்ட் படி 3, FC மற்றும் ACஐ இணைத்தேன். படி 4, F மற்றும் Cஐ மையங்களாக கொண்டு ஒவ்வொன்றும் 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள இரு வட்டவிற்கள் வரைந்தேன். அவை Eயில் வெட்டும். நெக்ஸ்ட் படி 5, FE மற்றும் CEஐ இணைத்தேன். படி 6, FACE என்பது தேவையான சாய் சதுரம் ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கேக்கு CA = 5 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் A = 65 டிகிரி. இங்கே நம்ம சாய் சதுரம் வரைஞ்சி அதோட பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தீர்வு ஃபர்ஸ்ட் தரவு எழுதிக்கோங்க. தரவுல தந்திருக்கக்கூடிய அளவு எழுதிக்கோங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு பக்க அளவு தந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு கோணம் தந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் உண்மை படம் வரையணும்னா அடுத்த உதவி படம் கண்டிப்பாக வரையணும். உதவி படத்தில் நம்ம இங்கே சாய் சதுரம் வரைய போகிறோம். அதனால உதவி படத்தில் சின்னதாக ஒரு சாய் சதுரம் வரைங்க. சரிங்களா? சாய் சதுரம்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும், ஆனால் மூளை விட்டம் சமமாக இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. கேக்கு அப்போ நேம் கொடுக்கலாம். இது C, அப்புறம் இது A, நெக்ஸ்ட் இது K, அதுக்கு பிறகு E. இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கணும். இனி CA = 5 சென்டிமீட்டர். CA இது 5 சென்டிமீட்டர். சாய் சதுரம்னா அதோட பக்கம் சமமாக இருக்கும். அப்போ இது 5 சென்டிமீட்டர்னா இதுவுமே என்னது 5 சென்டிமீட்டர். அப்புறம் இதுவும் 5 சென்டிமீட்டர். இனி இதுவும் 5 சென்டிமீட்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை எழுதிருங்க. இனிமே கோணம் A = 65 டிகிரி. கோணம் ஏன்னா இது, அப்போ A கோணம் என்னன்னா 65 டிகிரி. இப்போ நம்ம உதவி படம் வரைஞ்சிட்டோம். இனி உண்மை படம் வரையலாம். உண்மை படத்தில் ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை தான் நீங்கள் முதல் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் 0ல் ஒரு புள்ளி வைக்க போறீங்க, அப்புறம் 5ல் ஒரு புள்ளி வைக்க போறீங்க. ஏன்னா அடிப்பக்கத்தோட அளவு 5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாமா? வரைஞ்சிட்டேன். இது C புள்ளி, நெக்ஸ்ட் இது A புள்ளி. இது நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும். கடைசி எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. இதுக்கு பிறகு நீங்கள் இந்த பக்கம் வரைங்க. ஏன்னா இங்கே A புள்ளியில் 65 டிகிரி ஒரு கோணம் இருக்குது, இதில் ஒரு கோடும் போகுது, அதோட அளவு 5 சென்டிமீட்டர். இந்த மாதிரி 2 அளவு இருந்தால் தான் நம்ம K என்கிற புள்ளியை கண்டுபிடிக்க முடியும். அதாவது 65 டிகிரியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கோடு வரைஞ்சிப்போம். அதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிப்போம். ஒரு கோடும் ஒரு வில்லும் வெட்டும் போது தான் ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் என்னன்னா K புள்ளி. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை வரைஞ்சிங்கன்னா 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிப்பீங்க. ஒரு வில் மட்டும் தான் வெட்ட முடியும், இந்த புள்ளியை நீங்கள் குறிக்க முடியாது. சரிங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதையே வரைஞ்சிக்கோங்க. ஓகே, எப்போ மாதிரி 65 டிகிரி கோணத்தை ஃபர்ஸ்ட் குறிச்சிக்கலாம். அதுக்கு பாகைமானியை எடுத்துக்கோங்க, கரெக்டாக A புள்ளியில் வைங்க. ஓகே, வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக தான் போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே 65 டிகிரியை எடுக்கணும். சரிங்களா? அப்போ 65 டிகிரி 60க்கும் 70க்கும் இடையில இருக்கும். ஓகே, புள்ளி வச்சிடலாம். ஓகே, வச்சுட்டேன். இப்போ இந்த புள்ளியையும் A புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டேன். இங்கே ஒரு அம்புக்குறி. இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு X அப்படி நேம் கொடுத்துக்கணும். ஓகே, இதில் எழுதிடலாம். A கோணம் என்னன்னா 65 டிகிரி. ஓகே, இதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனை 0ல் இருக்கணும், பென்சிலோட முனை 5 சென்டிமீட்டரில் இருக்கணும். ஓகே, கரெக்டாக இங்கே இருக்குது. நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். இப்போ A புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க. வச்சுக்கிட்டு இந்த கோட்டு துண்டை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கோட்டு துண்டை இந்த வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் என்னன்னா K புள்ளி. ஓகே, Kன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு K புள்ளி தெரியும். அப்போ K புள்ளியில் இருந்து 5 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கணும். அதே மாதிரி C புள்ளியில் இருந்து 5 சென்டிமீட்டர் அளவெடுத்து இன்னொரு வில் வெட்டிக்கணும். இந்த 2 வில்லும் வெட்டக்கூடிய அந்த புள்ளி தான் என்னது E புள்ளி. ஓகே, 5 சென்டிமீட்டர் எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்து தான் வச்சுருந்தோம். சரிங்களா? ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ காம்பஸோட முனையை K புள்ளியில் வைங்க. வச்சு ஒரு வில் வெட்டுங்க. அதே மாதிரி அளவை மாற்றாம, அதாவது C புள்ளியிலேருந்து E, இதுவும் என்னது 5 சென்டிமீட்டர் தானே. அப்போ அளவை மாற்றாம C புள்ளியில் வைத்து வில் வெட்டிக்க போறீங்க. அந்த வில் இந்த வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 2 வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் என்னன்னா E. இப்போ இந்த E புள்ளியையும் C புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி E புள்ளியையும் K புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாய் சதுரம் கிடைச்சிடும். ஓகே, வரைஞ்சிட்டோம். எழுதிக்கலாம்.
இந்த அளவெல்லாம் உடனே எழுதிக்கணும். 5 சென்டிமீட்டர், அப்புறம் இதுவுமே 5 சென்டிமீட்டர், இதுவும் நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சாய் சதுரம் வரைஞ்சிட்டோம். இனிமேல் இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பரப்பளவோட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். சாய் சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ d1 இன்டூ d2 சதுர அலகு. ஃபர்ஸ்ட் அரை 1/2 அப்படி எழுதிக்கலாம். இனி d1னா மூலை விட்டம். நீங்கள் எந்த மூலை விட்டத்தை வேணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சியையும் கேயையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறேன். இதுதான் என்னன்னா மூலை விட்டம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மூலை விட்டம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக எவ்வளவு இருக்குன்னா 5.4 இருக்குது. அப்போது இங்கே சைடில் எழுதிக்கோங்க, d1 இஸ் ஈக்குவல் டு 5.4 சென்டிமீட்டர். ஓகே, அதை எழுதிக்கலாம் 5.4. இனிமேல் ஏயையும் ஈயையும் இணைத்தோம் அப்படின்னா இன்னொரு மூலை விட்டால் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? எனக்கு கரெக்டாக 8.3 சென்டிமீட்டர் இருக்குது. எழுதிக்கலாம் d2 இஸ் ஈக்குவல் டு 8.3 சென்டிமீட்டர். இது 8. ஓகே, அதை இங்கே எழுதிக்கலாம் இன்டூ 8.3. இப்போ ரெண்டாவது எப்படி கேன்சல் பண்ணலாமா? ஓ 2 ஈ 2 4, பாக்கி 1. இங்கே புள்ளி இருக்கனால புள்ளியை போட்டுருங்க. இனி 7 2 14. 1ஐயும் 2.7ஐயும் பெருக்குனா 2.7 தான் இன்டூ 8.3. இதை எழுதிக்கலாம். இனி 2.7ஐயும் 8.3ஐயும் பெருக்கலாமா? எழுதிக்கிறேன் பாருங்கள். 2.7 8.3 7 3 21. அப்போ இங்கே 1 பாக்கி 2. இனி 3 2 6, 6 கூட 2 கூட்டினா 8. இனி 8 7 56. அப்போ 6 பாக்கி 5. இனி 8 2 16. 16 கூட 5 கூட்டினா என்ன கிடைக்கும்? 21ன்னு கிடைக்கும். சரிங்களா? கூட்டலாம். 1 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14. அப்போ 4 பாக்கி 1. 1 கூட்டினா 2. அடுத்து இந்த 2 அப்படி எழுதிருங்க. இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ டோட்டலாக ஆன்சரில் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும். எழுதிக்கலாமா? 22.41. இனிமேல் சதுர அலகு நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க? சென்டிமீட்டர்னு தந்திருக்காங்க. அப்போ நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். ஓகே, வரைமுறை ஆல்ரெடி எழுதிட்டேன். ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1, CA இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். படி 2, CA கோட்டு துண்டின் மீது ஏயில் கோணம் CAK இஸ் ஈக்குவல் டு 65 டிகிரியை வரைந்தேன். படி 3, ஏஐ மையமாக கொண்டு 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவில் வரைந்தேன். அது AXஐ Kயில் வெட்டும். இனி படி 4, C மற்றும் Kஐ மையங்களாக கொண்டு ஒவ்வொன்றும் 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள இரு வட்டவிற்கள் வரைந்தேன். அவை Eயில் வெட்டும். இனி படி 5, CE மற்றும் KEஐ இணைத்தேன். இனி படி 6, CAKE என்பது தேவையான சாய் சதுரம் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். நம்ம இந்த சாய் சதுரத்தை எப்படி வரைஞ்சோமோ அதை தான் நான் இங்கே வரைமுறையாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். லக் LC இஸ் ஈக்குவல் டு 7.8 சென்டிமீட்டர் மற்றும் UK இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அதாவது தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு சாய் சதுரம் வரையணும். அதோட பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தீர்வு ஃபஸ்ட்டு தரவு அப்படின்னு எழுதிக்கிட்டு தந்திருக்க அளவை அப்படியே எழுதிருங்க. இனிமேல் உண்மை படம் வரையணும்னா ஃபஸ்ட்டு உதவி படம் வரையணும். சரிங்களா? உதவி படத்தில் சின்னதாக ஒரு சாய் சதுரம் வரைங்க. இதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது. நீங்களாவே ஒரு அளவு எடுத்து சாய் சதுரம் வரைய போகிறீங்க. ஓகே, சாய் சதுரம்னா அதோட 4 பக்கங்கள் சமமாக இருக்கும். ஆனால் மூலை விட்டம் சமமாக இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சாய் சதுரத்துக்கு 4 பக்கங்கள் சமம், ஆனால் மூலை விட்டம் சமமாக இருக்காது. இப்போ இதோட நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது L, நெக்ஸ்ட் இது U, இது C, இது K. இப்போ நேம் கொடுத்துட்டோம். இனி LC இஸ் ஈக்குவல் டு 7.8 சென்டிமீட்டர். LC அப்போ இது ரெண்டையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே, வரைஞ்சிட்டேன். இப்போ இது எவ்வளவுனா 7.8 சென்டிமீட்டர் எழுதிடலாம். 7.8 சென்டிமீட்டர். ஓகே, அப்புறம் UK இதை ரெண்டையும் இணைத்து இப்போ நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டேன். இது எவ்வளவுனா 6 சென்டிமீட்டர் எழுதிடலாம் அதுவும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தந்திருக்க 2 அளவுமே என்னன்னா மூலை விட்டம். நம்மளுக்கு இங்கே 2 மூலை விட்டம் மட்டும்தான் தந்திருக்காங்க. தந்துக்கிட்டு சாய் சதுரம் வரைய கேட்குறாங்க. சரிங்களா? இதே மாதிரி 2 மூலை விட்டத்தை மட்டும் தந்துக்கிட்டு சாய் சதுரத்தை வரைய சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு மூலை விட்டத்தை யூஸ் பண்ணி அடிப்பக்கத்தை வரைங்க. நான் ஃபஸ்ட்டு 7.8 சென்டிமீட்டர் அதை அடிப்பக்கமாக எடுத்து வரைய போகிறேன். ஓகே, அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 0ல் ஒரு புள்ளி வச்சுருங்க. அப்புறம் 7.8 சென்டிமீட்டர் 7.8லேயும் ஒரு புள்ளி வச்சுருங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். LC இப்போ நம்ம வரைஞ்சிருக்க மூலை விட்டம் இது LC. அப்போ இது L, இது C. இதோட அளவு என்னன்னா 7.8 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும். கடைசி எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. சரிங்களா? இனி பாருங்க, நான் இதை திருப்பி காமிக்கிறேன்.
இது ஒரு மூலைவிட்டம், இது ஒரு மூலைவிட்டம். நம்ம இந்த மூலைவிட்டம் வரைஞ்சிட்டோம். இனி 6 சென்டிமீட்டர் அளவுள்ள இந்த மூலைவிட்டம் வரையணும். இந்த மூலைவிட்டம் நம்ம இப்போ வரைஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த மூலைவிட்டத்தோட மையம் வழியாக தான் போகும். அப்போனா இனி என்ன வரையணும், எல்சிக்கு மைய குத்துக்கோடு வரையணும். அதாவது நடுக்கோடு, கரெக்டாக நடுப்புள்ளி வழியாக போகிற ஒரு நடுக்கோடு வரைஞ்சிக்கணும். சரிங்களா, அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். அது எப்படி வரைஞ்சிக்கிறதுனா, காம்பஸை எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சி புள்ளியில் வைக்கிறேன். காம்பஸோட முனையை சி புள்ளியில் வைத்து இப்போ எல்சி இதில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க. மைய குத்துக்கோடு வரையணும்னா பாதிக்கு மேலே அளவெடுக்கணும், உங்கள் விருப்பம். ஆனால் பாதிக்கு மேலே அளவெடுத்து மேலே ஒரு வில், அதே மாதிரி கீழே ஒரு வில் வெட்டிக்கணும். சரிங்களா, இப்போ அளவை மாற்றாமல் எல் புள்ளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு, மேலே ஒன்று அடுத்த கீழே ஒன்று. சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லு வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. அதே மாதிரி இந்த 2 வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இப்போ இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இதுதான் என்னென்னா மைய குத்துக்கோடு. சரிங்களா, ஓகே. இங்கே ஒரு அம்புகுறி, இனிமேல் இங்கே ஒரு அம்புகுறி. இதுக்கு நேம் கொடுக்கலாம், XY அப்படி நேம் கொடுக்கலாம். இப்போ எல்சி என்கிற இந்த மூலை விட்டம், அப்புறம் இந்த மைய குத்துக்கோடு, இந்த 2 கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் என்னென்னா O அப்படி நேம் கொடுக்கலாம். இது கண்டிப்பாக நம்மளுக்கு 90 டிகிரியாக இருக்கும். சரிங்களா, இனி 6 சென்டிமீட்டர் அளவுள்ள இந்த மூலை விட்டத்தை வரைஞ்சிக்கணும். சரிங்களா, அது எப்படி வரைகிறதுனா, 6ல் பாதி என்னது 3. அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸில் 3 சென்டிமீட்டர் எடுக்க போகிறோம். சரிங்களா, காம்பஸோட முனையை கரெக்டாக 0ல் வைங்க, பென்சிலோட முனையை கரெக்டாக 3ல் வைங்க. நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். இப்போ என்னென்னா கரெக்டாக காம்பஸோட முனையை O புள்ளியில் வைங்க. வச்சுக்கிட்டு இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடை வெட்டுற மாதிரி வில்லு, அதே மாதிரி கீழையும் ஒரு வில்லு. இங்கே நீங்கள் 6 சென்டிமீட்டரில் பாதி அளவு எடுத்து தான் இங்கே வில் வெட்டிக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த கோட்டு துண்டில் இந்த வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளியை பாருங்கள், இப்படி திருப்பி பாருங்கள், என்னது இருக்குது கே. அப்போ இந்த புள்ளி என்னென்னா கே எழுதிக்கலாம். அதே மாதிரி அடுத்த கீழே இருக்கக்கூடிய புள்ளி தான் என்னது யூ. அப்போ எழுதிடலாமா, இந்த புள்ளி என்னென்னா யூ. சரிங்களா, அளவு எழுதிடலாம். ஓயிலிருந்து கே 3 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஓயிலிருந்து யூ, இதுவும் என்னது 3 சென்டிமீட்டர். இப்போ LU இதை இணைச்சு நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி UC இதை இணைச்சு நம்ம கோடு வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு CAயும் KAயும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அப்புறம் Lஐயும் KAயும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ கொஸ்டினில் கேட்டது மாதிரி நம்ம ஒரு சாய் சதுரம் வரைஞ்சிட்டோம். சரிங்களா, இனிமேல் இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஓகே, ஃபார்முலாவை எழுதிக்கிட்டேன். சாய் சதுரத்தின் பரப்பளவு = 1/2 × D1 × D2 சதுர அலகு. நம்மளுக்கு இங்கே தந்திருக்கக்கூடிய 2 மதிப்புமே என்னது மூலை விட்டத்தோட மதிப்பு தான். அப்போ ஏதாவது ஒன்று D1ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, நான் D1 அதை 7.8 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு D2 அதை 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, நம்மளுக்கு தந்திருக்க 2 மதிப்புமே மூலை விட்டத்தோட மதிப்பு. அப்போ ரொம்பவே ஈஸி தான். 1/2 அப்படி எழுதிக்கலாம். இன்டூ D1ஓட மதிப்பு 7.8 இன்டூ D2ஓட மதிப்பு என்னது 6. கேன்சல் பண்ணலாமா, 4 2 3 2 6. ஓகே, 1 7.8 பெருக்குனா 7.8 தான். இன்டூ பாக்கி இங்கே 3. ஓகே, இதை பெருக்கலாமா, 8 3 24. அப்போ இங்கே 4 பாக்கி 2. இனி 7 3 21. 21 கூட 2 கூட்டினா என்ன கிடைக்கும், 23ன்னு கிடைக்கும். சரிங்களா, இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட்டு சதுர அலகு. சதுர புள்ளி அலகு நம்மளுக்கு சென்டிமீட்டர் தந்திருந்தாங்க, அப்போ சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இனி வரைமுறை பார்க்கலாம். ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒரு ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1, LC = 7.8 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். இனி படி 2, LCக்கு மைய குத்துக்கோடு XYயை வரைந்தேன். அது LCயை ஓவில் வெட்டும். இனி படி 3, ஓவை மையமாக கொண்டு ஓயின் இருபுறமும் 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவிற்கள் OXஐ Kயிலும் மற்றும் OYஐ Uவிலும் வெட்டுமாறு வரைந்தேன். இனி படி 4, LU UC CK மற்றும் KLஐ இணைத்தேன். அப்புறம் படி 5, LUCK என்பது தேவையான சாய் சதுரம் ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா, இந்த சாய் சதுரத்தை நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதை தான் நான் இங்கே வரைமுறையை எழுதியிருக்கேன். 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். பார்க் PR = 9 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் P = 70 டிகிரி. நம்மளுக்கு இங்கே அளவு தந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சாய் சதுரம் வரையணும். அது மட்டும் இல்லாமல் அதோட பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும்.
சரிங்களா? தீர்வு ஃபஸ்ட்டு தரவு எழுதிக்கணும், தந்திருக்க அளவை அப்படியே எழுதிருங்க. சரிங்களா? அப்புறம் உதவிப்படம். உதவிப்படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே தேவை கிடையாது. நீங்களாவே ஒரு அளவு எடுத்து சின்னதாக ஒரு சாய் சதுரம் வரைங்க. சாய் சதுரம்னா என்னன்னா, அதுக்கு 4 பக்கம் இருக்கும், அந்த 4 பக்கமும் சமமாக இருக்கும். ஆனால் இதோட 2 மூலை விட்டமும் சமமாக இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட பக்கம் சமமாக இருக்கும், ஆனால் அதோட மூலை விட்டம் சமமாக இருக்காது. ஓகே, இதோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க? பார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது பி, இது ஏ, இது ஆர், இது கே. இனி PR is equal to 9 சென்டிமீட்டர், PR. அப்போ இது ரெண்டையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டேன். இது நம்மளுக்கு 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கலாம், 9 சென்டிமீட்டர். ஓகே, அப்புறம் கோணம் P 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதான் P கோணம் 70 டிகிரி அப்படின்னு தந்துட்டாங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஒரு மூலை விட்டமும் ஒரு கோண அளவும் தந்திருக்காங்க. ஆனால் இதோட பக்க அளவு தரவே இல்லை. இந்த மாதிரி இதோட பக்க அளவு தராட்டா தந்திருக்க மூலை விட்டத்தை அடிப்பக்கமாக நீங்கள் வரைஞ்சிக்கணும். 9 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ 0ல் ஒரு புள்ளி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 9லேயும் ஒரு புள்ளி வைங்க. இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த கோடு தான் வரைஞ்சிருக்கோம். அப்போ இது P, இது R. இங்கே குறிச்சிக்கலாம். இது P, இது R. இது நம்மளுக்கு 9 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும், கடைசி எழுதலாம்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஓகே, இதுக்கப்புறம் உதவிப்படத்தை பாருங்க. இங்கே நம்மளுக்கு P கோணம் 70 டிகிரி. இப்போ இந்த கோணத்தை இந்த மூலை விட்டம் இரு சமமாக பிரிக்கும், அதாவது பாதி பாதியாக பிரிக்கும். 70ல் பாதி என்னது? 35. அப்போ மேலே நம்மளுக்கு 35 டிகிரி, கீழே என்னது? 35 டிகிரி. இப்போ P புள்ளியில் பாகைமானியை வைத்து மேலேயும் 35 டிகிரியை குறிக்க போகிறோம், கீழே 35 டிகிரியை குறிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு பாகைமானியை எடுத்துக்கோங்க. பாகைமானியை எடுத்து கரெக்டாக P புள்ளியில் வைக்கணும். சரிங்களா? ஓகே, வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். நம்ம இங்கே 35 டிகிரியை குறிக்கணும். அப்போ 30க்கும் 40க்கும் இடையில தான் 35 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? புள்ளி வச்சுட்டேன். இப்போ இந்த புள்ளியையும் P புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த கோட்டு துண்டுக்கு X அப்படி நேம் கொடுக்கலாம். இது என்னன்னா நம்மளுக்கு 35 டிகிரி, அதையும் மறக்காமல் எழுதிருங்க. ஓகே, இனிமேல் பாகைமானியை இப்படி தலைகளாக திருப்பி கரெக்டாக P புள்ளியில் வைங்க. இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக போகுது. இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். 30க்கும் 40க்கும் இடையில தான் 35 டிகிரி இருக்குது. புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் P புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டேன். இங்கே ஒரு அம்புக்குறி, இதுக்கு Y அப்படி நேம் கொடுக்கலாம். இதுவும் என்னென்னா 35 டிகிரி. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ திரும்ப உதவிப்படத்தை பாருங்க. சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரெதிர் கோணங்கள் சமம். அப்போ Pக்கு எதிர்கோணம் தான் என்னது? R. அப்போ இந்த P கோணமும் R கோணமும் சமம். இது 70 டிகிரினா இதுவுமே என்னது? 70 டிகிரி. 70 டிகிரியில் பாதி 35 டிகிரி. அப்போ மேலே 35 டிகிரி, கீழே 35 டிகிரி. இப்போ R புள்ளியில் பாகைமானியை வைத்து மேலே 35 டிகிரி குறிக்கணும், கீழே 35 டிகிரி குறிக்கணும். சரிங்களா? அப்போ திரும்பவும் பாகைமானியை எடுத்துக்கோங்க. பாகைமானியை எடுத்து கரெக்டாக R புள்ளியில் வைங்க. ஓகேங்களா? வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரி தான் பார்க்கணும். இங்கே நம்ம 35 டிகிரி தான் குறிக்கணும். ஓகேங்களா? 30க்கும் 40க்கும் இடையில தான் 35 டிகிரி இருக்குது. இப்போ இந்த புள்ளியையும் R புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டேன். இந்த கோட்டு துண்டுக்கு நான் S அப்படி நேம் கொடுக்குறேன். இது 35 டிகிரி. இப்போ பாருங்க, இந்த கோடம் சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. பார்த்தீங்களா? அதுதான் என்னென்னா K. PR, இது PR. அப்போ இது என்னது? K. இந்த புள்ளி தான் Kன்னு எழுதிக்கலாம். ஓகே, இனிமேல் திரும்ப பாகைமானியை தலைகளாக திருப்பி கரெக்டாக R புள்ளியில் வைங்க. வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக போகுது. பார்த்தீங்களா? அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். இங்கே 35 டிகிரியை தான் குறிக்கணும். 30க்கும் 40க்கும் இடையில இருக்குது. ஓகே, புள்ளி வச்சுட்டேன். இப்போ இந்த புள்ளியையும் R புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டேன். இது எஸ்னா இதுக்கு நான் T அப்படி நேம் கொடுக்குறேன். இது நம்மளுக்கு 35 டிகிரி, அதை மறக்காமல் எழுதிருங்க. இப்போ இந்த கோடம் சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் என்னென்னா A. அப்போ ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ தந்திருக்க அளவு பயன்படுத்தி நம்ம ஒரு சாய் சதுரம் வரைஞ்சிட்டோம். இனிமேல் இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போ சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். எழுதிட்டேன். சாய் சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ D1 இன்டூ D2 சதுர அலகு. அப்போ ஃபஸ்ட்டு 1/2 அதை அப்படி எழுதிக்கலாம். D1 நம்மளுக்கு ஒரே ஒரு மூலை விட்டம் தான் தந்திருக்காங்க, 9 சென்டிமீட்டர். அதை D1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 9 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ D1க்கு பதில் 9 அப்படின்னு எழுதிக்கலாம். இன்டூ D2 நம்மளுக்கு ஒரே ஒரு மூலை விட்டம் தான் தெரியும், இன்னொரு மூலை விட்டம் தெரியாது. அப்போது Kயையும் Aயையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு மூலை விட்டம் கிடச்சிடும். ஓகே, இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இப்போ இது எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, கரெக்டாக எனக்கு 6.4
சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதில் எழுதிருங்க 6.4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்கே எழுதிக்கோங்க, மேலே தனியாக இந்த மாதிரி எழுதிக்கணும். D2 = 6.4 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ D2க்கு பதில் 6.4 அப்படின்னு எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணலாம். 2 2 3 2 6. இங்கே புள்ளி இருக்குது, அதனால் அடுத்த புள்ளி வச்சுருங்க. இனிமேல் E2 4. ஓகே, இப்போ பாருங்கள் 1 9 பெருக்குனா 9 இன்டூ பாக்கி 3.2 பெருக்கிடலாமா? 9 2 18. அப்போ 8 பாக்கி 1. 9 3 27. 27 கூட 1 கூட்டினா 28. இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட்டு சதுர அலகு. சதுர அலகு நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க? சென்டிமீட்டர் அப்படின்னு தந்திருக்காங்க. நம்மளும் அதை எழுதிக்கலாம். இப்போ நம்ம சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். வரைமுறை ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1, PR = 9 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். படி 2, Pயில் PRஇன் இருபுறமும் கோணம் RPX = கோணம் RPY = 35 டிகிரியை வரைந்தேன். இனி படி 3, Rஇல் PRஇன் இருபுறமும் கோணம் PRS = கோணம் PRT = 35 டிகிரியை வரைந்தேன். இனி படி 4, PX மற்றும் RS ஆனது Kயிலும் PY மற்றும் RT ஆனது Aயிலும் வெட்டும். படி 5, PARK என்பது தேவையான சாய் சதுரம் ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? நம்ம இந்த பயிற்சி 5.5ல் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன். சரிங்களா? போய் பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.